ஹே கைஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பல மாதங்களாக பல வருஷங்களாக வந்துட்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசை. ஆனால் தெரில, ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல, ஒரு புஷ் இல்லாமல் போயிடுச்சு. பட் இன்றைக்கி இப்போதைக்கு நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்க, நம்ம நாடே பார்த்துக்கிட்டு இருக்க, விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு வந்தேன். ஏன்னா அது நம்ம நாடு முழுக்க நடக்கல, பட் டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கே நேற்றுக்கு தெரிஞ்சிருக்கும், யூ வுட் ஹவ் கெஸ்ட் இட், தி இஷ்யூ ஆஃப் ஸ்ட்ரே டாக்ஸ், ரைட்? அந்த ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த ஜட்மெண்ட் பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிவைடட் த என்டையர் கண்ட்ரி ஆஸ் பீப்புள் ஹூ ஆர் ஃபார் டாக்ஸ் அண்ட் அகேன்ஸ்ட் டாக்ஸ். நாயை பிடிச்சவங்க, நாய்களை பிடிச்சவங்க, நாய்களை பிடிக்காதவங்க அப்படின்னு பிரிச்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் எதனால் வந்துச்சு அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, நாய்கள் நம்ம கூட எத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க, நம்ம ஜேர்னியில் என்ன மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 20,000 10,000 வருஷங்களாக நாய்கள் வந்து நம்ம கூட இருந்திருக்காங்க அப்படின்றது தான் நிறைய ஸ்டடீஸ் சொல்லியிருக்கு. ஸோ அதில் இருக்கிறதுலே கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் 10,000 வருஷமாக நம்ம கூட அந்த நாய்கள் இருந்திருந்தாங்கன்னா 10,000 வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளே நடந்திருக்கும், ரைட்? அவங்கள நம்ம ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம விவசாய நிலங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்ம ஆடு மாடுங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்ம குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்ம கேவ்ஸில் வாழ்ந்தப்போ நம்மளையே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் கூட நாய்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் மேலே போய் அவங்கள வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக் பர்பஸஸ்க்கு ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் நோட்டிஸ் நூற்றுக்கணக்கான ப்ரீட்ஸ் இருக்காங்க. 100 இல்லை, நூற்றுக்கணக்கான ப்ரீட்ஸ் இருக்குது உலகத்தை சுற்றி, ரைட்? ஆனால் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ ancestral animalsலேருந்து தான் வந்திருக்கு. ஒரு மேபி ஒரு ஃபியூ wolves ஆர் ஃபியூ வைல்ட் டாக்ஸ் கிட்டேருந்து இவால்வ் ஆனது தான் இது எல்லாமே. அதில் ஆஃப்கோர்ஸ் ஒரு லீனியர் பேசேஜாக இருக்காது. அதாவது டாக்ஸ் உல்ஃப் வந்து மேனை பார்த்துச்சு, மேன் வந்து உல்ஃபை அடாப்ட் பண்ணால் இல்லை டொமெஸ்டிகேட் பண்ணால், அதுக்கப்புறம் உல்ஃப் வந்து நாயாக மாறிடுச்சு, அந்த மாதிரி இருக்காது. உல்ஃப் வந்து நம்ம கூட சேர்ந்துருக்கோம், தூரமாக இருந்திருக்கோம், அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம், அது கொஞ்சம் டேம் ஆகிருக்கும், கொஞ்சம் டொமெஸ்டிகேட்டடாக இருக்கும். அது வந்து மறுபடியும் போய் ஒரு உல்ஃப் கூட மேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் டூ அண்ட் ஃப்ரோ போய் அது நடந்திருக்கும். And there have been wolves or dogs from wild dogs from different parts of the world that kind of mated together, and then humans would have brought them together because of our migration. நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம கூட அந்த நாயை கூட்டு போயிருப்போம், அங்கே லோக்கலில் இருக்க வைல்ட் டாக்ஸோ உல்ஃபோ வந்து அது கூட மேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கலப்படத்துக்கு அப்புறம் இப்போ இருக்க டாக் அப்படின்ற ஒரு ஸ்பீஷீஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ப்ரீட் பண்ணியிருக்கோன்னா, கிட்டத்தட்ட என் ஷோல்டர் அளவுக்கு ஹைட்டாக இருக்கிற, என் அளவுக்கு வெயிட்டாக இருக்கிற நாய்களும் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஷிட்ஸு, சுவாவா, பக்ஸ் மாதிரியான குட்டி குட்டி நாய்களும் இருக்குது. என் வீட்டிலே 2 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வேரியஸ் சைஸஸில் ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வேரியஸ் பர்பஸஸ்க்காக. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹண்டிங், ரிட்ரீவிங், கார்டிங், அந்த மாதிரி பர்பஸஸ்க்கும் ப்ரீட் பண்ணியிருக்கோம். இல்லை கோழி சண்டை மாதிரி நாய்களை சண்டை போட வச்சு அதில் வந்துட்டு காசு பார்க்குறதுக்கும், அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிறதுக்காகவும் நம்ம ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் அந்த மாதிரி ப்ரீட் பண்ணுறோன்னா இப்போ நம்ம எதை வச்சு ப்ரீட் பண்ணியிருப்போம்? அக்ரெஷன் வச்சு, எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது அந்த நாய் அப்படின்றத வச்சு தான் நம்ம அதை ப்ரீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ப்ரீடிங்கும் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி நாய்கள் அந்த மாதிரியும் ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு சில ப்ரீட்ஸை வந்து நம்ம அப்சல்யூட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரைம் எக்ஸாம்பிள் பக். அந்த ப்ரீடை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்கும். ஏன்னா ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, ஓட முடியாது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குங்க. அதில் நிறைய நாய்ங்க, எல்லாமே சொல்ல நிறைய நாய்ங்க, ரைட்? அதில் ஒரு சில நாய்கள் வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு கக்கா போக கூட முடியாது. அதால் அந்த மாதிரி அதை வந்து நம்ம பேடாக ப்ரீட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நாய்களை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை, அதெல்லாம் துரத்தி விடு, அதெல்லாம் சாவடிச்சிடு, அதெல்லாம் கொண்டு போய் வேற எங்கேயே விட்டுரு அப்படின்னு சொன்னால் அது அநியாயமாக படலையா? நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுமா இல்லையா? அதே நேரத்தில் புலி, சிங்கம் அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு அறிவு அவ்வளோதான், 5 அறிவு தான். அந்த அறிவை வச்சு அதை யாராவது அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அது அவங்கள வந்து சாவடிச்சிடும், தின்றும், ஏதாவது பண்ணிடும் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனை நம்மளுக்கு 6 அறிவு இருக்குல்ல, நம்மளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்ம இருக்க இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றது உண்மை தான். ஆனால் நம்ம அறிவை யூஸ் பண்ணி அந்த மிருகத்துக்கு, அறிவில்லாத அந்த மிருகத்துக்கு, வாயில்லாத அந்த மிருகத்துக்கு பெரிய அளவில் ஒரு தாக்கம் இல்லாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேணாமா? இல்லை,
அந்த அறிவை யூஸ் பண்ண முடியலன்னா அப்புறம் மனுஷனாக இருந்த என்ன பிரயோஜனம்? அதுக்கு நம்ம சிங்கம் புலியாகவே இருந்துட்டு போயிடலாமே. இதை வேற ஆனாலும் சில பேர் வந்துட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. அதில் எந்த பெருமையும் இல்லை. சிங்கம் புலியாக இருக்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. மனுஷனாக இருங்க, அதில் தான் பெருமை இருக்குது. அதில் தான் வந்துட்டு மனுஷனுக்கு தான் அறிவு இருக்குது, ரைட்? ஸோ மனுஷனாக பிறந்துட்டு நான் சிங்கம் மாதிரி நான் புலி மாதிரின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த பாயிண்ட்டும் தெரியல. எனிவே, மூவிங் ஃபார்வர்ட், இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்ஸ் அண்ட் ஹவு தே கேம் டு பி வித் அஸ், ரைட்? பர்சனலாக எனக்கே வந்து டாக்ஸ் கூட ஒரு ஹிஸ்ட்ரி இருந்துருக்கு. சின்ன வயசுலேருந்து ஒரு நிறைய லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் டாக்ஸ். ஸோ அதில் நான் பிறந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போதே எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா ஒரு நாய் வச்சுருந்தாங்க. அது பேர் ஜூலி. அந்த நாய் வந்து எனக்கு ஒரு 1-1.5 வயசு இருக்கும்போது எனக்கு கடிச்சிருச்சு. அதனால் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் அந்த நாயை வந்துட்டு நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அது கடிச்சதில் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த நாயை அவங்க வீட்டுக்கு போகும்போது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அது எங்கள் நாய் தான் அவங்க வீட்டில் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அது எனக்கு கடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் போகும்போது வந்து பயங்கரமாக குலைக்கும். அதை நான் வந்து அதை பார்த்து பயப்படுவேன். ஏன்னா அது வந்துச்சுன்னா நம்மளை கடிச்சிடும் அப்படின்ட்டு. ஆனால் அது குலைச்சது வந்து எங்கள் அப்பா பார்த்து பாசத்தில் குலைச்சிருக்கு. ஓகே. பட் ஜூலியை கண்டா எனக்கு பயம். ஸோ ஜென்ரலாக நாயை கண்டாலே சின்ன வயசுலேருந்து பயம். ஆனாலும் நாய்க்கிட்ட போகணும், நாய் கூட விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. ஓகே. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து எங்கள் சொந்த ஊருக்கு திருநெல்வேலி பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்களோட ஊருக்கு போயிருக்கும்போது நைட்டு ஒரு 8-9 மணிக்கு வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனேன். ஃபுல்லாக இருட்டு, லைட்டு கீட்டு எதுவுமே கிடையாது. வயக்காடு பின்னாடி ஃபுல்லாக. ஸோ அதில் போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஏதோ நடந்து போய் அங்கே ஏதோ நாய் வாழை மிதிச்சு நாய் துரத்த ஆரம்பிச்சு. நான் ஓடி கீழே விழுந்து நல்லா அடிபட்டு முட்டிக்கிட்டியெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஓடி வர நேரத்தில் ஒரு நாய் வந்துட்டு என் மேலே ஆல்மோஸ்ட் ஏற பார்த்துச்சு. அதை வந்து எட்டி உதைச்சேன். ஓகே, அது என்ன ஆங்கிளில் உதைச்சேன், ஏதோ மூஞ்சிக்கிட்ட கழுத்துக்கிட்ட உதைச்ச மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் எப்படி உதைச்சேன் அதெல்லாம் தெரியல. ஆனால் அடுத்த நாள் அந்த நாய் செத்து கிடந்துச்சு. அந்த நாயை நான் உதைச்சதுனால செத்துச்சுன்னு நான் சொல்லலை. நான் உதைச்ச நாய் அடுத்த நாள் செத்து கிடந்துச்சு. ஸோ மேபி நாட், ஐ டோன்ட் நோ. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமும் அந்த நாய் மேலே இருக்க பயம் வந்துட்டு இன்னும் அதிகம் தான் ஆச்சு. பட் ஆனாலும் அந்த நாயினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது கூட விளையாடணும், அது கூட பழகணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருந்துச்சு. ஸோ யாராவது வீட்டுக்கு போகிறேன், அவங்க பெட் டாக்ஸ்லாம் இருக்குன்னா அவங்க கூட வந்து பழக ட்ரை பண்ணுவேன். ஆனாலும் அந்த பயம் இருக்கும். ஓகே. எங்கள் சித்தப்பா வீட்டு நாய் வேறு ஒரு வாட்டி துரத்த வந்துச்சு. ஒரு நல்ல பெரிய அல்சேஷன் ஜெர்மன் ஷெப்பர்ட், நல்ல குஸ்தியான ஜெர்மன் ஷெப்பர்டு. அப்போ எனக்கு வந்து என்ன ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த இமேஜெலாம் இன்னும் கண்ணு முன்னாடி அப்படி இருக்குது. பயன்றது வந்துட்டு கொஞ்சம் கூட குறையல. ஓகேங்களா? அந்த இன்சிடெண்ட்டை பற்றி யோசிக்கும்போது இது முடிஞ்சு காலேஜில் இருக்கும்போது ஒரு பாயிண்டில் செங்கல்பட்டில், சென்னை பக்கத்தில் இருக்க செங்கல்பட்டில் ஒரு கல்ச்சுரல்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்கள் ரோடு எண்டில் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து எங்கள் வீடு வந்து ஒரு 500 மீட்டர். அதுக்கு போகிற வழியில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்லம் இருக்குது. அங்கே ஒரு 4-5 நாய்ங்க இருக்குங்க. அந்த நாய்ங்க வந்து அங்கே சுற்றி போட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோன்னா என்னை துரத்துறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. சரி, நடுராத்திரில் எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நுங்கம்பாக்கத்தில், சென்னை சிட்டியில் நுங்கம்பாக்கத்தில் நல்லா சுற்றி 500 மீட்டரில் முடிய வேண்டிய ஒரு வாக் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோமீட்டர் சுற்றி வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு நான் சமகானில் இருந்தேன். ஏன்னா நான் நடந்து வந்ததெல்லாம் ஓகே. 20-21 வயசில் என்னால் நடக்க முடியுது, அதெல்லாம் ஓகே. கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த வயசில் பாட்டு கேட்டுக்கிட்டே வந்து ஜாலியாக நடந்து போயிட்டேன். ஆனால் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு ஒரு 50 வயசு 60 வயசு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு நைட் 1 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அவருக்கு, எவ்வளோ விரக்தியாக இருக்கும். அதை யோசிச்சு பார்த்தப்போ இந்த நாய்ங்கள்லாம் வந்துட்டு சமுதாயத்துக்கு ஒரு கேடு, இதெல்லாம் வந்து கொண்டு போடணும் அப்படின்ற எண்ணம் வந்துட்டு எனக்கும் வந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்றைக்கி வந்து நாய்களுக்காக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் அப்படின்னா, நாய்கள் கூட எனக்கு இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னா, அப்போ அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நானும் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன், கற்றுருக்கேன். நம்ம அறிவும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். அதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாய்கள் வந்து எதுக்காக அட்டாக் பண்ணுறாங்க, ஏன் அக்ரெசிவாக மாறுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் நாய்களை மரியாதையாக நடத்துகிற இடங்களில் பெரும்பான்மையாக நாய்கள் வந்துட்டு அக்ரெசிவ் ஆகி நான் பார்த்ததில்ல. எல்லோரும் அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் நாய் வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாய்கள் வந்து மோஸ்ட்லி ஒன்று ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் அதோட பிஸ்னஸை மைண்ட் பண்ணிக்கிட்டு அது பாட்டு நிம்மதியாக இருந்துக்கும். ஓகேங்களா? அதே இந்த கல் எடுத்து அடிக்கிறது, குச்சியை வச்சு அடிக்கிறது, துரத்தி விடுறது, பட்டாசு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற ஏரியாக்களில் நாய்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்ரெசிவாக இருக்கிறத நான் நிச்சயமாக பார்த்துருக்கேன். கரெக்டாக நாய் பக்கத்தில் போய் வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறது,
இல்லை இடிக்கிற மாதிரி போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுற இடங்கள்ல நாய் நிச்சயமாக அக்ரெசிவ் ஆகி நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? பட் இது எல்லா கேஸும் இல்லை. இது மீறியும் வந்துட்டு நாய்கள் அக்ரெசிவ் ஆகக்கூடும். அதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, ஒரு ஏரியாவில் நிறைய நாய்கள் இருந்துச்சுன்னா, ஓகே, அந்த நாய்கள் வந்துட்டு அதுங்களுக்கான ரிசோர்ஸ், அதாவது சாப்பாடு வந்துட்டு கம்மியாயிடும். ஒரு ஏரியாவில் இவ்வளோ தான் குப்பை, இத்தனை பேர் தான் சாப்பாடு போடுவாங்க. அது 10 நாய் இருந்தால் ஓகே, 40 நாய் இருந்தால் பத்தாது இல்லையா? அப்போ என்ன ஆகும், ஒரு நாய்கிட்ட இருந்து இன்னொரு நாய் வந்துட்டு தன்னோட சாப்பாடை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு அக்ரெஷனை டெவலப் பண்ணிக்கும். அது வந்து அவங்க ஹேபிட் ஆகிடும். இது வந்து ஹியூமன்ஸ்லேயும் உங்களால் பார்க்க முடியும். நிறைய கேஆஸ் இருக்க, நிறைய சண்டை இருக்க ஒரு ஏரியாவில் வளர்ந்த ஒரு குழந்தையும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆன ஏரியாவில் வளர்ந்த ஒரு குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இந்த குழந்தை வந்து ஈஸியாக சண்டை போட்டுரும், அந்த குழந்தை வந்து சண்டை போடுறதுக்கு யோசிக்கும். மனுஷனுக்கே அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும்போது நாய்க்கு இருக்காதா? நாய் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அன் அனிமல், ரைட்? ஸோ அந்த ஒரு பிஹேவியர் வந்துட்டு அவங்களுக்கு டெவலப் ஆகுது ஸ்கேர்சிட்டி இருக்கும்போது, ரிசோர்ஸ் ஸ்கேர்சிட்டி இருக்கும்போது, சாப்பாடு பத்தாத போது. மூணாவது டெரிட்ரி. ஸோ நீங்கள் வந்து அந்த சாப்பாடு போடுறீங்கன்னா கூட அது எங்கே போடுறீங்கன்னு இருக்குது. உங்கள் வீட்டு வாசலில் வந்து டெய்லி நீங்கள் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி நாய்க்கு சாப்பாடு வச்சிங்கன்னா அந்த நாய் வந்து உங்களை அடாப்ட் பண்ணிடும். நீங்கள் தான் அதோட ஓனுன்னு அதை நினச்சிக்கும். ஓகேங்களா? அப்போது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வீட்டையும் காப்பாற்றுறதுக்காக அந்த பக்கம் வரவன் போகிறவன் எல்லாரையும் அது துரத்தும். ஸோ இதுவும் ஒரு ரீசன் ஃபார் அக்ரெஷன். ஸோ ஒருவேளை உங்கள் ஏரியாவில் நீங்கள் நாய்க்கு சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா, ஏரியாவில் ஒரு 4 பேர்கிட்ட பேசி காமனாக ஒரு இடத்த முடிவு பண்ணி, அங்கே வந்து மற்றவங்க வீடு எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து அங்கே போய் சாப்பாடு போட்டிங்கன்னா மோஸ்ட்லி இந்த அக்ரெஷன் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் 3 ரீசன்ஸ் ஃபார் வை டாக்ஸ் அட்டாக், டாக்ஸ் கெட் அக்ரெசிவ். அண்ட் அது இந்த 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 விதத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதையும் மீறி போய் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பாப்புலேஷன், அதை குறைக்கணும் இல்லையா? ஏன்னா நிறைய நாய் இருந்துச்சுன்னா சண்டை போடுது அப்படின்னா நிறைய நாய் எப்படி குறைக்கிறது? சாவடிக்கிறதோ ஆப்வியஸ்லி நாட் அன் ஆப்ஷன். ஏன்னா நமக்கு மனிதர்கள்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு ஏரியாவில் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு மிச்ச மிருகங்களுக்கும் இருக்குது. நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சில வேலிகள் கட்டிக்கலாம், நம்ம சில தடுப்புகள் போட்டுக்கலாம். ஆனாலும் வந்துட்டு அந்த இன்னொரு மிருகத்தை கொன்று வாழ்கிற ரைட்ஸ் நமக்கு கிடையாது, அந்த உரிமை நமக்கு கிடையாது. அதை பண்ணுறது தப்பு. சரிங்களா? அறிவு இருக்க ஒரு மனுஷனா அதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் யோசிக்கணும். இதான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போது வாட் ஆர் தோஸ் ஆப்ஷன்ஸ்? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டெரிலைசேஷன். என்னென்னா, ஆம்பளை நாயாக இருந்தால் வெட்டிக்கிட்ட கூட்டு போய் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு கருத்தடை பண்ணுறது. ஓகேங்களா? அவங்களோட பால்ஸை வெட்டிடுவாங்க, ஆப்ரேட் பண்ணி வெட்டுவாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து கட்டையை வச்சு அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் நடக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. பட் சும்மா போகிற நாயை பிடிச்சி வச்சு 2 கட்டையை வச்சு அவங்க பால்ஸை நசுக்கி அவங்கள வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யாராவது பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க. பாவம் அதெல்லாம். பட் நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம். ஓகேங்களா? கண்ணம்மாப்பேட்டையில் சென்னையில் ஒரு ஃபெசிலிட்டியே வச்சுருக்காங்க இதுக்காக நம்ம கார்ப்பரேஷன். ஸோ நியூட்ரிங் பண்ணுறது ஃபீமேல் டாகாக இருந்துச்சுன்னா அவங்களோட கர்ப்பப்பையை வந்து அறுத்து எடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகும். ஒரு நாய் வந்துட்டு ஈஸியாக 5லேருந்து 12 குட்டி போடும். ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்க நாய்ங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கருத்தடை பண்ணி வச்சிங்கன்னா அதுலேயே உங்கள் பாப்புலேஷன் வந்து பயங்கரமாக குறையும். 2வது ரேபீஸ் வேக்சினேஷன். இதுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட்லேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக ப்ளூ கிராஸ், இல்லை இங்கே சென்னையில் வந்துட்டு பிமேட், அது போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஐ எம் பிரிட்டி ஷூர் அக்ராஸ் தமிழ்நாடு, அக்ராஸ் இந்தியா சின்ன சின்ன என்ஜிஓஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஏஐ கூட வந்துருச்சு. லைட்டாக தேடி பார்த்தீங்கன்னா இதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ ஆன்டி ரேபீஸ் வேக்சினேஷன் நாய்களுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா பெட்டர். இப்போ ரேபீஸ் வேக்சினேஷன் போட்ட நாய்களையும் இந்த மாதிரி டெல்லியில் சொன்ன மாதிரி மொத்தமாக கொண்டு போய் ஏதாவது ஒரு ஷெல்டரில் போட்டாங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்க நாய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, அங்கே என்ன ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும். அந்த வேக்யூமை வந்துட்டு பக்கத்து ஏரியாவில் இருக்க நாய்களாம் வந்து ஃபில் பண்ணிடும். ஓகேவா? உங்கள் ஏரியாவில் இப்போ 10 நாய் இருக்குன்னா அந்த 10 நாயை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா பக்கத்து ஏரியாவில் இருக்க 10 நாயில் 5 நாய் இங்கே வரும். ஓகேவா? அட்லீஸ்ட் உங்கள் ஏரியாவில் இருக்க நாய் வந்துட்டு அதை உங்களுக்கு தெரியும், அதில் உங்கள் ஏரியாவில் யாராவது வந்து அதை வேக்சினேட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கருத்தடை பண்ணியிருப்பாங்க, ஸ்டெரிலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மற்ற ஏரியாவிலேருந்து வந்த நாய் வந்துட்டு எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்கும் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அதுவே ரேபீஸோடு வரலாம். ஓகேவா? ஸோ இதனால் ரேபீஸ் கேஸ் வந்து குறைய போகிறதில்ல, ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ ஓவர் நைட் ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு போனோம்னா அது எப்போவுமே ஒரு தப்பான பாதையில் தான் நம்மளை அனுப்பும். ஸோ சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு நிச்சயமாக நம்மளை ஓவர் நைட் சொல்யூஷனுக்கு தான் கொண்டு போகுது.
இப்போது கம்மிங் டு த ஜட்மெண்ட் இட் செல்ஃப், சிஸ்டமிக் ஃபெயிலியர். இந்த மாதிரி நாய்களை பிடிச்சி அதுங்களுக்கு கருத்தடை பண்ணுறதோ இல்லை ரேபீஸ் வேக்சினேஷன் போடுறதோ, இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா கார்ப்பரேஷன்ஸ்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு பல வருஷமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் இது மாதிரி இதை பேஸ் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 2001லேயே கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி உங்கள் ஏரியாவில் நாய்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் யார்? நம்ம கார்ப்பரேஷனும் நம்ம ஊரில் இருக்க பஞ்சாயத்தோ அவங்க தான். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நாய் வண்டியில் வந்து இந்த நாய்களை பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணி வேக்சினேஷன் போட்டு திரும்ப கொண்டு வந்து நம்ம ஏரியாவில் விட வேண்டியவங்க. அவங்க வேலையை சரியாக பண்ணாததுனால தான் இன்றைக்கி நம்ம ஏரியாவில் நாய்கள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்கள் கோவமும் கடுப்பும் வந்துட்டு நாய்கள் மேலே இருக்கக்கூடாது, இந்த அஃபீஷியல்ஸ் மேலே தான் இருக்கணும். அது உங்கள் ஏரியா சிஎம்மாக இருக்கட்டும், அது உங்களோட சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை ஏரியா கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை ஒடியக்கல்ல பியூரோக்ரஸியில் இருக்க அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட தான் அவங்க காண்டு இருக்குன்னு தவிர நாய்கள் மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா அவங்க வந்து உங்களுக்கு குழந்தைங்க பெற்றுப்பாங்க தான், ரைட்? மூணாவது, முக்கியமாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சின்ன கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, சிட்டி சிவில் கோர்ட்டு, ஹைகோர்ட் கூட இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு பெஞ்ச், ஒரு ஜட்ஜு கூட இல்லை, ஒரு பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்க ஒரு கேஸில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த ஜட்ஜஸ் யாருமே அதுக்கான ரீசர்ச் பண்ண மாதிரியே தெரியல. ஏன்னா உலகத்தை சுற்றி நிறைய இடங்களில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன், ரேபீஸ் இஷ்யூஸ் இருந்திருக்கு. அந்த சிட்டி கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லை அந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்க வந்து சில ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நடத்தி அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப சுலபமாக, சிம்பிளாக, பட் ஆஃப்கோர்ஸ் லாங் டேர்மில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸ் நிறைய இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குற இந்த பேனல் ஆஃப் ஜட்ஜஸ், இந்த பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ரிசர்ச் பண்ணலையா? என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கவே இல்லையா? அப்படி பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் நாய்கள் அப்படின்ற இவ்வளோ பெரிய விஷயத்துலேயே அவங்க பார்க்கல, ஓகேங்களா? ஆனால் இது நாய்கள், அதனால் நிறைய பேருக்கு இந்த கேள்வி எழலை. ஆனால் இன்னொரு பக்கம் வந்துட்டு மனுஷங்க, ஹியூமன்ஸ் பேஸ் பண்ண கேஸஸ்லேயும் இந்த மாதிரி படிப்பறிவு இல்லாத மாதிரி இமோஷ்னலாக ஒரு ரிசர்ச்சே பண்ணாமல் அந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிக்காம தான் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா அப்படி தான் நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஜஸ்டிஸ் சிஸ்டம்லேயே, நம்ம லீகல் சிஸ்டம்லேயே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ரைட்? ஒருத்தன் வந்து ரேப் கேஸில் மாட்டியிருக்கானா, அவன் ஏன் அதை பண்ணுறான், அந்த 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 அவனை தண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஏன் நடந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எஃபர்ட்ஸை எடுக்கிறதும் தான் லீகல் சிஸ்டமோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், ரைட்? ஜெயிலுக்கு ஒருத்தனை அனுப்புகிறோம் அப்படின்னா அது வந்து வெறும் அவனை பனிஷ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அவனை வந்து ப்ளேம் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அவனை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான். நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து அவன் திரும்ப சொசைட்டிக்குள்ளே வரானா, அவன் சொசைட்டிக்கு டிசர்விங்கான, சொசைட்டியில் வாழ முடிகிற ஒரு ஆளாக திரும்ப வரணும். அதை விட்டுட்டு அவனை வந்து நீங்கள் இன்னொரு கேவலமான மனுஷனாக வெளில அனுப்ப போகிறீங்கன்னா அதில் என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம ப்ரிசன் சிஸ்டமாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே என்ன யூஸ் இருக்குது, ரைட்? ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்ற அந்த விஷயம் இல்லைனா அப்போ ஜஸ்டிஸ் இஸ் நாட் சர்வ்ட், ஜஸ்டிஸ் இஸ் ஜஸ்ட் பனிஷிங். இட்ஸ் அ வெரி பார்பாரிக் சிஸ்டம் தென், ரைட்? வி ஸ்டில் நாட் இவால்வ் ஃபுல்லி. மூணாவது, இப்போ பெங்களூரில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 கோடி செலவில் அடுத்த 4-5 வருஷத்துக்கு வந்துட்டு எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு வேளை சாப்பாடாவது கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் அது வந்து ஏங்க குழந்தைங்களே எங்கள் சாப்பாடெல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது, ஏங்க நாய்க்கு சோறு போடுறேன்னு சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த நாய்களுக்கு நம்ம சோறு போட்டோன்னா அவங்களோட இமீடியட் அக்ரெஷன் நம்மளால் குறைக்க முடியும், அதே நேரத்தில் அவங்க நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அவங்கள கரெக்டாக பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு வேக்சினேஷன் போடுறதோ இல்லை கருத்தடை பண்ணுறதோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம், 4 வருஷம் 5 வருஷத்தில் இப்போ நமக்கு இருக்க இந்த ரேபீஸ் இஷ்யூவோ இல்லை அக்ரெஷன் இஷ்யூவோ அது எல்லாத்தையும் நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிஜமாகவே ஒரு சாத்தியமான விஷயம், ஒரு அறிவுபூர்வமான ஒரு சொல்யூஷன், ஓகே? வெஸ்ட் பெங்காலில் இன்னொரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வந்துட்டு அவங்க
குழந்தைங்கள, அதான் அந்த கிட்ஸை, படிக்கிற கிட்ஸை வந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்க நாய்களை வந்துட்டு அடாப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கிட்ஸுக்கு எம்பத்தினா என்னன்னு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாய்கள் கூடயும் மிருகங்கள் கூடயும் வந்துட்டு எப்படி ஒத்து போகிறது, எப்படி அவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படின்றத கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்க கார்டியன்ஸ், அந்த ஏரியாவோட காவலர்களான அந்த நாய்களையும் அந்த ஏரியாவில் வாழ்கிற அந்த குழந்தைங்களையும் இணைக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் இது. ஸோ ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட். ஸோ ஃப்யூச்சர் humans will understand the wildlife around them, which is very good, right? ஸோ இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இதை பற்றி கூட அந்த ஜட்ஜஸ் வந்து படிக்கலையா, இதை பற்றி கூட அவங்க கேள்விப்படலையா, இதோட ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை இது எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிது இந்த வெஸ்ட் பெங்காலுக்கும் பெங்களூருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லையா? இதெல்லாமே கேள்விகள் தான். அதே மாதிரி ஷெல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ கிட்டத்தட்ட சில பேர் வந்து 2 லட்சம் நாய்கள்ன்றாங்க, சில பேர் 10 லட்சம் நாய்கள்ன்றாங்க, சில பேர் 65,000 அப்படின்றாங்க. ஸோ நம்ம ரொம்ப கன்சர்வேட்டிவாக போகலாம், ஒரு 50,000 நாய்ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் எந்த சிட்டியை எடுத்தாலுமே கவர்மெண்ட் ஷெல்டர்ஸில் 5,000 நாய்க்கு மேலே அகாமடேட் பண்ண முடியாது, ஓகே? அப்போது 50,000 நாய்கள் அட்லீஸ்ட் அகாமடேட் பண்ணணுன்னா அவங்கள வந்துட்டு அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய இடம் தேவை, எத்தனை ஆட்கள் தேவை, அத்தனை ஆட்களையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், அத்தனை ஆட்களையும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும், அவங்க அந்த நாய்களை ஒழுங்காக பார்த்துக்கணும். இதெல்லாம் சாத்தியமான காரியமாக? நம்ம ஊரில் வந்துட்டு கவர்மெண்ட்டால் நிர்ணயிக்கப்பட்ட குழந்தைகள் காப்பகத்திலே வந்துட்டு எவ்வளோ அட்ராசிட்டிஸ் நடக்குது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பற்றி பேசினாலே கண்ணில் இருந்து கண்ணீர் வலியும். அதாவது ஹியூமன் பேபிஸ், குழந்தைகளுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு, அனாதை குழந்தைகளை எந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் பார்த்துக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாரையும் சொல்லலை, பட் கேசஸ் ஆர் தேர், ரைட்? அப்போ ஹியூமன்ஸ்க்கே அந்த நிலைமைனா நாயை கொண்டு போய் விட்டிங்கன்னா என்ன நிலைமையில் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம். ஸோ இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷன் தேடலாம். இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்லேயே வந்துட்டு ஐஐடி உள்ளே இருக்க நாய்களுக்கு ஒரு ஷெல்டர் க்ரியேட் பண்ணி அந்த நாய்கள்லாம் அங்கே அடைச்சாங்க. அதில் 30% நாய்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே செத்துருச்சு அப்படின்றது தான் டேட்டா. ஸோ நிஜமாலுமே நம்மக்கிட்ட லைவ் டேட்டா இருக்குது, ப்ரூவன் டேட்டா இருக்குது, ஓகே? இதுக்கும் மேலே அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இது எல்லாமே வந்துட்டு 8 வாரத்துக்குள்ளே நடக்கும்னு சொன்னாங்க. நம்ம ஊரில், நம்ம நாட்டில் 8 வாரத்துக்குள்ளே உருப்படியான காரணி ஏதாவது நடந்திருக்கா? அப்போ இந்த ஜட்ஜஸ் எதுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க? வெறும் 10 பேர் இதை பற்றி பேசுவானுங்க, நாடு ஃபுல்லாக இதை பற்றி பேசுவானுங்க, தனக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், அந்த மாதிரி எதாவது பண்ணாங்களா? இல்லை தெரியல, எனக்கு தெரியல. அவங்களுக்கு பர்சனலாக நாய்கள் மேலே ஏதாவது பிரச்சனை இருக்கா எனக்கு புரியல, ஓகேங்களா? ஆனால் முட்டாள்தனமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை பார்த்து முட்டாள்னு சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நான் அந்த வார்த்தைகளை ஒரு பர்சன் மேலே யூஸ் பண்ணல. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு முட்டாள்தனமான ஜட்ஜ்மெண்ட் இருந்ததை மறுக்கவே முடியாது. Now coming to international programs that have taken place. ஸோ இதில் 1990s நெதர்லாண்ட்ஸில் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. அதில் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர்ஷிப்பை வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் அதுக்கும் முன்னாடி பாப்புலேஷன் கண்ட்ரோல், ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். நிறைய நாய்களை வந்துட்டு கொண்டு போய் கருத்தடை பண்ணி திரும்ப கொண்டு வந்து அந்த ஏரியாலேயே விட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரேபீஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு, அவங்களுக்கு அக்ரெஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஓவர் பாயிண்ட் அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இது போக அந்த ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு நாய் வாங்க போகிறோம், இல்லை அடாப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்போது நாய்களை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்? அது நம்ம கூகுளில் தெரிஞ்சுக்கிறோமோ, யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிறோமோ, இல்லை மற்றவங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா? அது நிறைய பேர் பண்ணுறதில்ல. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ். இப்போ சில பேருக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ப்ரீட்ஸ் வேணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் கோல்டன் ரிட்ரீவர் வேணும்னு ஆசைப்படுவாங்க, பெட்புல் வேணும்னுவாங்க, சிப்பி வேணும்னுவாங்க, கன்னி வேணும்னுவாங்க, பேர் கோம்பை வேணும்னுவாங்க, ராஜபாளையம் வேணும்னுவாங்க. ஆனால் இந்த எல்லா ப்ரீட்ஸுக்கும் வந்துட்டு ஒரு ட்ரேட் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ப்ரீட் பண்ணப்பட்டது. பீகலாக இருக்கட்டும், பக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பர்பஸ்க்காக ப்ரீட் பண்ணப்பட்டது. அப்போது அந்த பர்பஸ் என்ன, அந்த மாதிரி பர்பஸ்க்கு ப்ரீட் பண்ண ஒரு நாய்க்கு வந்துட்டு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா, நம்மளால் அதெல்லாம் வந்துட்டு அந்த வகையில் அந்த நாய்க்கு தேவையான வகையில் அதை பார்த்துக்க முடியுமா அப்படின்றது புரிஞ்சுக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் ஓனர்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸும் இந்தியாவில் இல்லை. அதே நேரத்தில் ஒரு கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்கன்னா லைசன்ஸ் இருக்குது. ஒரு உயிரை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்கணும் இல்லையா? அண்ட் தட் லைசன்ஸ் ஷுட் பி பேஸ்ட் ஆன் யுவர் நாலேஜ். அதாவது நமக்கு நாய்களை பற்றி எவ்வளோ தெரியும்,
நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அந்த நாயை நம்மளால் எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியும், நம்மக்கிட்ட எவ்வளோ டைம் இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அதாவது நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். அந்த நாயை வந்துட்டு டெய்லி ஒரு 2-3 வாக் கூப்பிட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை அதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி அதை ஒழுங்காக பராமரிக்கிற எபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது வந்துட்டு நிச்சயமாக கவர்மெண்ட்டால் நிர்ணயிக்கப்படணும். அதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு வழிவகுக்கணும். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி இதை பற்றின அவேர்னஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும், ரைட்? நம்ம ஊரில் வந்து டாக் ட்ரைனிங் அப்படின்றதுக்கான அவேர்னஸே இல்லை. ஸோ இதெல்லாம் இருக்கணும். நம்ம வந்து ரோட்டில் இருக்க நாயை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் இப்போ வீட்டில் இருக்க நாயை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து அபேண்டன்மெண்ட். அதாவது வளர்க்குறேன்னு சொல்லிட்டு நாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதை வீட்டில் பழக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ரோட்டில் விட்டு அதை நாசமாக விடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான ஒன் சைட் ரீசன் ஒன்று, அவங்க கொண்டு வந்த ப்ரீடை, அதாவது வாங்கின ப்ரீடை வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியல, ஹேண்டில் பண்ண முடியலை, அந்த கஷ்டத்தில் போய் விட்டுறாங்க. இல்லை நல்லா வளர்ந்த நாய் வயசாயிருச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு அதை பார்த்துக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இர்ரெஸ்பான்சிபிளாக கொண்டு போய் ரோட்டில் விடுறாங்க. இது ரெண்டுமே தப்பு. ஸோ இதுக்கும் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் லாஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூகேல மைக்ரோசிப்பிங் அப்படின்ற ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. அது இப்போ நம்ம சென்னையிலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மைக்ரோசிப்பிங் என்னென்னா, நாயோட பாடியில் வந்துட்டு ஒரு சிப்பு வச்சுருவாங்க. ஸோ அந்த சிப்பில் ஓனரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் நாயை கொண்டு போய் தெருவில் விட்டிங்கன்னா உடனே வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அந்த நாயை வந்துட்டு ஷெல்டருக்கு கொண்டு போய் அந்த நாயோட டீட்டெயில்ஸை எடுத்து ஓனரை ட்ராக் பண்ணி திரும்ப அந்த நாயை கொண்டு வந்து ஓனர்கிட்ட சேர்த்துருவாங்க. அப்படி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சே ரொம்ப இன்டென்ஷனலாக அந்த நாயை வந்து அபேண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஹெவி ஃபைன்ஸ் இருக்குது. இது யூகேல. சுவிட்சர்லாண்டில் இதே மாதிரி லா கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே வந்து ஃபைனோட நேரத்தில் ஜெயில் டேர்ம் கூட கிடைக்கும். உங்கள் நாயை நீங்கள் அபேண்டன் பண்ணிங்கன்னா, வீட்டில் வளர்த்த நாயை கொண்டு போய் ரோட்டில் விட்டிங்கன்னா அதுக்கு ஜெயில் டேர்ம் கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னப்போ ஸ்ட்ரே பாப்புலேஷன் கம்மியாச்சு, ரோட்டு நாய்கள் பாப்புலேஷன் கம்மியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ், நல்லா டெவலப்பான கண்ட்ரீஸ். இது கூட நம்ம கண்ட்ரியை கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாண்டுக்கே வரலாம். சாய் அப்படின்ற ஊரில் வந்துட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி அக்ரெஷன் ஒரு ஏபிசி இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. அங்கே CNVR அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. என்னென்னா, கேட்ச், நியூட்டர், வேக்சினேட், ரிட்டர்ன். தட் இஸ், ஒரு நாயை பிடிச்சிட்டு வந்து அதை நியூட்டர் பண்ணி, கருத்தடை பண்ணி, வேக்சினேட் பண்ணி, முன்னாடியே சொன்ன மாதிரி அது இருந்த இடத்துலையே திருப்பி கொண்டு போய் அதை விடுறது. அதோட நம்ம வீட்டிலேருந்து நம்மளை வெளில கொண்டு போயிட்டு வேறு எங்கேயும் கொண்டு போய் விட்டாங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டோம்ல. அதே மாதிரி அந்த நாய்க்கு இதுதான் ஏரியானா இதுதான் ஏரியா, இட்ஸ் யூஸ் டு திஸ் ஏரியா. ஸோ நம்ம இந்த கருத்தடை வேக்சினேஷன்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அதோட ஏரியாலே கொண்டு போய் விடணும். அதுதான் நியாயமான விஷயம். ஸோ அதெல்லாம் பண்ணி அவங்க பாப்புலேஷனை பயங்கரமாக குறைச்சி, ரேபீஸ் கேஸஸ் நிறைய குறைச்சி, அக்ரெஷனை பயங்கரமாக குறைச்சி, இப்போ தாய்லாண்டில் மற்ற சிட்டிஸும் இதே பிளானை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டடி வந்துட்டு தாய்லாண்டில் மட்டும் இல்லை, யூகேல மட்டும் இல்லை, சுவிட்சர்லாண்டில் மட்டும் இல்லை, இது வந்து பல கண்ட்ரீஸில், பல சிட்டிஸில் பண்ண ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ காமனான ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ கேவலமான ஒரு சொல்யூஷனை ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்க, எப்படி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் புரியல. இதை பற்றி யோசித்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது நம்ம லீகல் சிஸ்டமை பற்றி யோசிக்கும் போது. அதே மாதிரி டாக்ஸை பற்றின நெகட்டிவ் இஷ்யூஸ் நிறைய வெளியே வருது. ஆனால் டாக்ஸ்க்கு பண்ணுற நெகட்டிவ் இஷ்யூஸும் இருக்குது. கல்லெடுத்து அடிக்கிறது, பட்டாசு போடுறது, அதெல்லாம் ஒரு லெவல் நம்ம காமனாக பார்க்குற விஷயம். டாகை போய் கற்பழிக்கிறவங்களாம் இருக்கிறான். அண்ட் இட்ஸ் நாட் அ ரேரிட்டி. இது ரொம்ப காமனாகவே நடக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற மனுஷங்களுக்கு நடுவில் தன்னை காத்துக்கிறதுக்கு அந்த நாய் வந்து அக்ரெசிவாக இருக்குது. அதை குறைக்கிறது எப்படின்னு கற்றுக்கிறது 6 அறிவு இருக்க நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. இன்னொரு பக்கம் ரொம்ப ரீசெண்டாக ஹிமாச்சலில் ஒரு ஊரில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஃப்ளட், அதாவது அடிச்சுட்டு வர காட்டு வெள்ளம் வர நேரத்தில் ஒரு நாய் வந்துட்டு ஒரு ஊரையே அலர்ட் பண்ணி அந்த ஊரில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றிருக்கு. அதில் தண்ணியில் மாட்டினவங்கள கூட அது வந்து வெளியே இழுத்துட்டு வந்திருக்கு. அந்த ஊரே அந்த நாய்க்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வணங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் கேஸ். இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்காலில் ஒரு குப்பை தொட்டியில் கடந்த ஒரு பெண் குழந்தைய அந்த நாய்ங்க வந்துட்டு சுற்றி உட்காந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ஹெல்ப் கிடைக்கிற வரைக்கும் அது கூடவே இருந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்குங்க. ஸோ நாய்கள் வந்துட்டு ஒரு பக்கம் கடிக்கிறாங்க, ஒரு பக்கம் ரேபீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் நாய்கள் நிறைய நல்ல விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராணியை நல்ல வகையில் ட்ரீட் பண்ணி அதுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை பண்ண வேண்டியது நம்மளோட கடமை.
அதுக்குன்னு இது போக வந்துட்டு இந்தியாவில் நாய்கள்னு பார்த்தா அதில் வந்து ஒரு ஜாதி இஷ்யூவும் இருக்குது, ஒரு மத இஷ்யூவும் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு வந்துட்டு நாய் பிடிக்காது மோஸ்ட்லி. அவங்க ரிலீஜன் படியே நாய்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஹராம். அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ், மேல் ஜாதி ஹிந்துக்களுக்கும் வந்துட்டு நாய்னா பிடிக்காது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு அது வந்து ஒரு கீழ் ஜாதி விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க, கீழ் ஜாதிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கள மாறுன்னு சொல்லி மாற போகிறதில்ல. இத்தனை வருஷம் இத்தனை பெரியார், இத்தனை அண்ணா காமராஜர் வந்து பேசி மாறாதவங்க இப்போ மாற போகிறதில்ல. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்கு நாய் பிடிக்காது, அதெல்லாம் ஓகே. உங்களை போய் நாய் கூட கொஞ்சி கொலாவ சொல்ல. ஆனால் அதை விட்டு ஒதுங்கி போகிறதுக்கு உங்களால் முடியும் இல்லையா? அதை வந்து நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. நாய்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி சீர்படுத்தணும் அப்படின்றத நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி, கவர்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி, புஷ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிறோம். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது நடக்குது, உங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா வெரி சாரி அபவுட் இட். திங்ஸ் ஹேப்பன் சம்டைம்ஸ், ரைட்? டெய்லி கார் ஓட்டிகிட்டு போகிறோம், பைக் ஓட்டிகிட்டு போகிறோம், ஏதோ ஒரு நாள் இடிக்கிறது இல்லையா, ஏதோ ஒரு பள்ளத்தில் விடுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதுக்குன்ட்டு வந்துட்டு ஒரு இனத்தையே வந்துட்டு அழிக்கணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு டெசிஷன், ரொம்ப தப்பான வே ஆஃப் டீலிங் வித் இட். ஸோ லெட்ஸ் ட்ரை டு பி ஸ்லைட்லி பெட்டர். கொஞ்சம் மனிதம் கலந்த ஒரு டெசிஷனையும் ஒரு எஃபர்ட்டையும் எடுத்தோன்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். பட் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இப்போ சொல்லிகிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, ஏண்டா இவ்வளோ மத பிரச்சனை நடக்குது, இவ்வளோ ஜாதி பிரச்சனை நடக்குது, காட்டில் இருக்க ஆதிவாசிகளை கொண்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க நிலத்தை பிடுங்கிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் பேசாதவங்க இப்போ நாய்களுக்காக வந்து பேசுகிறீங்களடா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லி ஒரு பேச்சு வருது. ஆக்சுவலி நியாயமான பேச்சு, ஒத்துக்கிறேன். ஆனால் அதை வந்து ஒரு சண்டையாக இல்லாமல் அதை ஒரு பாசிட்டிவாக பார்க்கணுன்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுது, எல்லாருக்கும் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டைமில் இல்லை, இன்றைக்கி கூட வந்துட்டு ரோட்டில் வந்து சண்டை போடுறதுக்கு பெரும்பாலான மக்கள் ரெடியாக இருக்காங்க, ரைட்? ஸோ நமக்கு தேவையான மாற்றம் கிடைக்கிறதுக்கு இன்னும் ஹோப் இருக்குது, ரைட்? ஸோ நம்ம வேலை வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்து ப்ளேம் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு இன்னும் போய் சேராத இன்ஃபர்மேஷனை அவங்கக்கிட்ட போய் சேர்க்குறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது, அவங்களுக்கு சில விஷயங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரோட்டுக்கு வருவாங்க, கூட சேர்ந்து சண்டை போடுவாங்க, நமக்கு வேண்டிய மாற்றம் கிடைக்கும். ஸோ ஆன் தட் பாசிட்டிவ் நோட், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் கைஸ்.